நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீ என்ன பண்ணாலும் நாங்க பேசாம இருப்போம் நினைச்சிட்டு இருக்கியா? உன் வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தைய அழிக்க உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. இந்த குழந்தை நம்ம 2 பேருக்கு சொந்தம். அதை அழிக்கிற உரிமை நம்ம 2 பேருக்கு கிடையாது. அந்த ஆண்டவனா பார்த்து இந்த பூமிக்கு அனுப்பின உசுரு இத போய் அழிக்கிறேன்னு சொல்ற? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? சீ! அப்பா சித்தார்த், கோவப்படாதடா. ஏதோ இவ தெரியாம புத்தி கட்டு போய் இப்படி எல்லாம் பண்ணிட்டான். என்ன தாத்தா தெரியாம? ஏற்கனவே பொம்மி வயித்துல கரு இருக்குன்னு தெரியாம அவளை நான் இழந்துட்டேன். இப்ப இவ வயித்துல இருக்க குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு நான் ஒவ்வொன்னா பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். இவ என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கா? அமைதியா இருடா. சரிப்பா, நீ சொல்றதெல்லாம் புரியுது. இத பாரு, முதல்ல நீ டென்ஷன் ஆகாத. ஆமாடா சித்தார்த், நீ திட்டினதுனால தானே அவ இவ்வளவு தூரம் கோவப்பட்டு பண்றா. அம்மா, இப்படி ஒரு சூப்பரான பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு லாரா எங்க போனான்னு தெரியலையே. ராணியா இப்படி எல்லாம் பண்றா? என்னால நம்பவே முடியலடா. லாரா அன்னைக்கு மாதிரியே இந்த ராணியை வசியப்படுத்தி இப்படி எல்லாம் பேச வைக்கிறான்னு நினைக்கிறேன். பயங்கரமான ஆள் தாண்டா. நாம எதிர்பார்த்து நடக்கலாம். ஏய் ராணி, சொன்னா கேளுமா. என்ன ராணி, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? பாரு, எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. தயவு செஞ்சு இந்த வீட்டுல எந்த தப்பான முடிவும் எடுத்துறாதம்மா. சொன்னா கேளும்மா. சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா. இங்க இருந்தா என்ன சாவு விட மாட்டீங்க. நான் எங்கயாவது போய் தற்கொலை பண்ணிக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ற? என்னமா பண்ற? ராணி, ராணி, ராணி கதவு தர. ராணி, ராணி சொன்னா கேளு, கதவை தோற. ராணி, ராணி. அம்மா, ராணி சொன்னா கேளுமா. ராணி, ராணி கதவை தரமா. என்ன என்ன பாப்பா, இம்மா நேரமா சும்மா இருந்துட்டு ஊடு பக்கத்துல வந்தது குதிக்கிற. உங்க அப்பன் இந்நேரம் பழம் சூசுன்னு திங்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பான். கதவை திறமா. இந்த நேரத்தை ஏமா இப்படி பண்ற? நீ தப்பான முடிவு மட்டும் எடுக்காத ராணி. ராணி, பாப்பா கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம். இரு இரு, இன்னும் கொஞ்ச நேரம் தான். சரியா? ராணி, ஏன்பா சித்தார்த், நீ பின்னாடிமா போய் பாரு. சரியா? சரி, முதல்ல போ. தம்பி, தமன்னா எங்க போனா? இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த பார்க்காம மிஸ் பண்ணிட்டாளே. மா, தமன்னா எங்க போனாமா? லாராவையும் காணோமே. 2 பேரையும் காணோம். இது என்ன லாஜிக்கு? என்னது லாஜிக்கா? அவங்க 2 பேரும் தனியா போய் ஏதாவது பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. வந்துருவாங்க. இந்த நேரத்துல கூட லாஜிக் எதிர்பார்க்கறானே. உள்ள இப்படி பாம்பு வந்தது? இந்த பாம்பை தானே பாம்பாட்டி புடிச்சிட்டு போயிட்டான்னு சொன்னாங்க. நேரத்துக்கு வீட்டு கதவை யாரு மூடி வச்சுக்கிறாங்க? ராணி கதவு தர. எது வரணும் பேசிக்கலாம். கதவு தரமா. என்னது தாத்தா பாட்டி எல்லாரும் கத்தி நிறுகிற மாதிரி இருக்குது. ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே. யாரு வெளியே இருந்து இப்படி போட்டுனது? என்னமா பண்ற? இங்கதானே இருந்துச்சு. ஒருவேளை
இந்த ஓட்ட வழியா போயிருக்குமோ? எதுக்கும் உஷாரா இருக்கணும். என்ன இப்படி டைட்டா லாக் பண்ணிக்குது? யாருன்னு தெரியலையே. ஏங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. அதான் சித்தார்த் போய் பார்க்க போயிருக்கான்ல, அவன் பார்த்துப்பான். வாங்க வாங்க போய் உட்காரலாம் வாங்க. ஆமா. அம்மா ராணி, என்னம்மா ராணி, ஏம்மா இப்படி எல்லாம் பண்ற? ஏம்மா ராணி, உனக்கு ஒண்ணும் இல்லையே, நீ நல்லா தானே இருக்க? நான் இல்ல, நான் என்ன பண்ணேன்? பாட்டி, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன். நாங்களாம் எவ்வளவு பயந்துட்டோம் தெரியுமா? நான் கோயிலுக்கு போனது தெரியாம எல்லாரும் பயந்து போய்கிறாங்களா? இந்த தாடிகாரன் நேத்து ராத்திரி நடந்த பிரச்சனையை நினைச்சு அவன் பாட்டுக்கு எதேதோ சொல்லி எல்லாரையும் பயமுத்தி வச்சுக்கிறான் போல இருக்குதே. இப்ப நம்ம முன்னாடி இருக்கிறது நிஜமான ராணியா இல்ல இச்சாதாரியா ஒண்ணுமே புரியலையே. எங்க போனா? சரி வா உட்காரு, வா வா. வாமா. போ. கடவுளே, ராணி வந்துட்டா. கடவுளே, ராணி எங்கேயும் போகல. ரொம்ப நன்றி. என்னாச்சு தாத்தா? அது வந்துமா, இப்ப யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஏதாவது பேச போய் பிரச்சனை பெருசாயிடும். நம்ம ரூம்ல இருக்கும்போது யாரு கதவை லாக் பண்ணிட்டு போனாங்க? அனி. தர்ஷினி, கொஞ்சம் அமைதியா இருமா. ஏன் என்னாச்சு தாத்தா? தாத்தா என்ன ஆச்சு? ஆ? ஏன் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ முதல்ல ஒரு ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆயிடு. என்ன நடக்குதுங்க? ஏன் எல்லாரும் இவ்ளோ டென்ஷனா இருக்கிறாங்க? ஏதாவது கேட்கலான்னு வந்தா தாத்தா என்ன ரூமுக்கு போன்னு சொல்றாரு. தாடிகாரன் தான் நம்மள காணும்னு சொல்லி ஊட்டே ரெண்டாகி இருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்பா சித்தார்த், தாத்தா. ராணிய கூட்டு போப்பா. சரிங்க தாத்தா. ராணி வா. எடியா கைய, எனக்கு வர தெரியும். என்னம்மா சொல்றா? ராணிக்கு இன்னும் கோபம் குறையல போல இருக்கு. சரி ஓகே, நீ ரூமுக்கு வா, போலாம். தாத்தா, நான் என்ன கேட்க வரேன்னா, ராணி, நான் தான் சொல்றேன்ல, நீ முதல்ல ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுமா. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசு. ஆமாம்மா. இல்ல என்னவோ நண்டுகுது. அதான் எல்லாருமா சேர்ந்து என் நண்ட மறைக்கிறாங்க. அப்புறமா தர்ஷினி அண்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாரு சித்தார்த், ராணிக்கு அவ என்ன பண்றானே தெரியலன்னு தான் தோணுது. சரிங்க அவகிட்ட தாத்தா. போய் எதுவும் கேட்டுக்க ஆமாப்பா. மாட்டேன். என்னாச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? என்னாச்சு சித்தார்த்? லாரா, நீங்க சொன்னது கரெக்டா? பாருப்பா சித்தார்த், இப்ப எதுவும் பேச வேண்டாம். ராணிக்கு அவ என்ன பண்றானே அவளுக்கு தெரியலன்னு தான் தோணுது. ஆமா தாத்தா. என்ன தமன்னா, அவ்வளோ கலாட்டா பண்ணிட்டு கோபத்தோட கதவை சாத்திட்டு வெளியில போனவ உள்ள வரும்போது எதுவுமே நடக்காத மாதிரி பிஹேவ் பண்றா.
லாரா என்ன மாயம் பண்ணாங்களோ. அத்தை இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம், ரூமுக்கு போய் பேசலாம் வாங்க. ஆமா, அதுவும் சரிதான். வாங்க வாங்க. வாங்கம்மா. சித்தார்த், அவகிட்ட கோவப்படாம பொறுமையா இரு. அவ இருக்கிற மனநிலையில நீயும் கோவப்பட்டு அவளையும் கோவப்படுத்திடாத, சரியா? சரிங்க தாத்தா. சரி, நான் ரூம் போறேன். போட. அப்பப்பப்பப்பா, சூப்பர் லாரா. தமன்னா சொன்ன மாதிரியே நீங்க வேற லெவல் தான். பயங்கரமா ஐடியா பண்ணி அந்த ராணிய வசியம் பண்ணி உங்க ஐடியாவுக்கு ஏத்த மாதிரி அந்த ராணியையும் ஆட வச்சு சித்தார்த்தையும் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பைத்தியமாக்கிட்டீங்க. ஏங்க இங்க பாருங்க, நீங்க பாராட்டுவீங்கன்னு ஒண்ணு நான் இதெல்லாம் பண்ணல. என்ன பாராட்டி பேசுறவங்கள எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அத்தை கொஞ்சம் பேசாம இருங்களேன். அது சரி, பாராட்டு பிடிக்கலன்னு சொல்றது அவங்களோட பெருந்தன்மை. அதுக்காக நம்ம பாராட்டாம இருக்க முடியுமா? கரெக்ட்டுமா. நீங்க என்னம்மா சின்ன விஷயமா பண்ணிருக்கீங்க? இங்க பாருங்க, இப்ப நான் பண்ணதெல்லாம் தமனாக்காகவோ உங்களுக்காகவோலாம் இல்ல. நான் பண்ணது எல்லாம் எனக்காக மட்டும்தான். அது என்னன்னு போக போக உங்களுக்கே புரிய வரும். இங்க ஏதோ தப்பா நடக்குதே. யாரும் எனக்கு எதிர வேலை பாக்குற மாதிரி தெரியுதே. நீங்க எல்லாரும் கொஞ்சம் போங்க, நான் தனியா இருக்கணும். அது இல்லம்மா, அந்த ராணி விஷயத்துல இங்க பாருங்க, அதான் ஒரு தடவை சொல்லிட்டீங்கல்ல, அதோட இந்த விஷயத்தை மறந்துருங்க. திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்கணும் அவசியம் இல்ல. முதல்ல இங்க இருந்து போங்க. அத்தை அவங்க தான் கொஞ்சம் தனியா இருக்கணும்னு சொல்றாங்கல்ல, வாங்கத்த வெளியே போலாம். முதல்ல போங்க. தமனா, அவங்க எல்லாரும் போகட்டும், நீ மட்டும் இங்க இரு. சித்தப்பா, அத்தை மனோவெல்லாம் கூட்டிட்டு போங்க. நான் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அதை செஞ்சு கொடுத்துட்டு வரேன். கூட்டிட்டு போங்க. போங்க அத்தை, நான் வந்துடுறேன். பாத்துக்க. நாங்க சரி. வரோம்மா. வாங்கக்கா, பாத்துக்கோங்க. வா. தமனா, சீக்கிரமா போய் கதவை சாப்பிட்டு போ. என்னாச்சு இதுக்கு? எப்ப என்ன பண்ணுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாரும் ஏன் இப்படி இருக்கிறாங்க? நான் கோயிலுக்கு போயிட்டு வராங்காட்டியும் இந்த வீட்டு உள்ளார என்னமோ நந்துகுது. தர்ஷினி வந்தா என்ன நந்துச்சுன்னு முதல்ல கேட்கணும். அவளாண்ட என்னன்னு கேட்டாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். உண்மை மட்டும் தெரியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரி. அண்ணி, தர்ஷினி, அம்மா தாடிகாரன் எங்க இருக்கிறான்? அண்ணன் உங்ககிட்ட இந்த ஜூஸை கொடுக்க சொல்லிட்டு எங்கேயோ வெளியே போயிட்டாரு. தர்ஷினி, நான் கேக்குறதுக்கு நீ மறைக்காம உண்மையை சொல்றியா? நீதான் சரியா சொல்லுவேன்னு உன்னை மட்டும் நான் வர சொன்னேன். சொல்லுங்க அண்ணி, உங்களுக்கு என்ன உண்மை தெரியணும்? தர்ஷினி, இந்த வீட்டுக்குள்ளார என்னதான் நடக்குது? நான் கோயிலுக்கு போயிருக்கும் போது இங்க என்ன நடந்துச்சு? இவங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறாங்க. நீதான் அது என்ன உண்மைன்னு சொல்லணும். ஆமா, நீங்க கோவில் போறதா அண்ணன் கிட்ட சொல்லலையா? இல்ல தர்ஷினி, நான் கிளம்ப சொல்ல தாடிகாரனை காணோம். அதுவும் இல்லாம எனக்கு மனசு வேற சரியில்லையா, அதான் கோயிலுக்கு போயிட்டு வருவோன்னு போனேன். ஏன் என்னாச்சு? அண்ணன் பாவம், நீங்க காணனதும் வீடு முழுக்க உங்களை தேடிச்சு. நானும் நீங்க எங்க போயிருக்கீங்கன்னு தேடி பார்த்தேன். நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியலையா? அப்பாவுக்கு சாப்பிட கொடுக்கணும்னு நான் ரூமுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நானும் வந்தேன். நடுவுல என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் தெரியல. ஏன் அண்ணி, என்னாச்சு? அப்ப நான் இல்லாதப்போ என்னமோ நடந்துகுது.
எல்லாருமா சேர்ந்து என்னாண்ட எதையோ மறைக்கிறாங்க. ஆனா அது என்னன்னு தான் சரியா புடிப்பட மாட்டேங்குதே. அண்ணி, நான் வேணா தாத்தா கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டு சொல்லவா? இல்ல வேணாம் தர்ஷினி. தாடிகாரன் வந்ததும் அவனாண்டியே நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க அண்ணி. பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல இந்த ஜூஸை குடிங்க. நான் போய் கிச்சன்ல அத்தைக்கு கூட மாட ஹெல்ப் பண்றேன். சரிங்க அண்ணி. தர்ஷினியும் தெரியாதுன்றா. அப்படி என்னதான் நடந்துருவோம்? ஏன் எல்லாரும் நம்மளை பார்த்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரியே பேசுறாங்க? தம்னா, ஒரு நிமிஷம் வா. பாத்தியா தம்னா, அந்த சித்தார்த் என்ன வேலை பாக்குறான்னு பாத்தியா? எனக்கு பிடிக்காத கருட பேர வீடு முழுக்க கட்டிக்கிட்டு இருக்கான். தம்னா, சீக்கிரமா அந்த வேர கட்டுறத உடனே நிறுத்து. அந்த வேரோட வாசனை என்ன மாதிரி பாம்பு மயக்கமாக்கும். அந்த வேற இருக்கிற இடத்துக்கு போகவே முடியாது. முதல்ல அவன் கட்டி இருக்கிற வேரெல்லாம் கழட்டி எரிஞ்சிரு. சரி லாரா, அவன் போனதும் நான் கைட்டு வீசிடுறேன் லாரா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் கைட்டு எரிஞ்சிடுறேன். என்னது தமனா? அது வரைக்கும் என்னால அந்த வாசனை தாங்க முடியாது. சீக்கிரமா போ. அந்த கருட வேரோட வாசனை அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சுனா நான் என்னோட சுயரூபத்துக்கு போய் யாரெல்லாம் என் பக்கத்துல இருக்காங்களோ எல்லாரையும் கொட்டிடுவேன். சீக்கிரம் போ தமனா, சீக்கிரம் போ. உடனே போறேன், உடனே போறேன். சித்தார்த் கிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானே, எப்படி இந்த வேற கழட்டுறது? இதுக்கு இருக்கிற கோபத்துக்கு நம்மளே போட்டாலும் போட்டுரும் போல இருக்கு. இப்ப என்ன பண்றது? எதுக்கு தமனா ஃபோன் பண்றா? சித்தார்த், ராணி, ராணி. என்ன தமனா? ராணிக்கு என்னாச்சு? ஐயோ, அவளுக்கு திரும்பவும் ஏதோ ஆன மாதிரி தெரியுது. சித்தார்த், ராணி கையில கத்திய வச்சிட்டு இருக்கா. அத பாக்குறதுக்கு ஏதோ தப்பா படுது சித்தார்த். அவ கையில கத்தி வச்சிருக்கிறத பார்த்தா அவ ஏதோ பண்ணிக்க போறாங்கிற மாதிரி இருக்கு. அவ ரொம்ப அக்ரெசிவா இருக்கா சித்தார்த். ஐயோ, அப்படியா? அவ ஏன் இப்படி எல்லாம் பண்றா? அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியல. சித்தார்த், நீ உடனே வா சித்தார்த். இல்லன்னா அவ ஏதாவது பண்ணிக்க போற சித்தார்த். நான் போனா அவளோட கோவம் இன்னும் அதிகமாயிடுமே. இந்த உன்னை கூப்பிடுறேன், நீ சீக்கிரமா வா சித்தார்த். இதோ வரேன். ராணி, ஏன் ராணி இப்படி எல்லாம் பண்ற? யோ, நீ என்ன திருப்பி விட்டு என்ன பண்ற? நீ என்ன கேக்குற? ஐயோ, ரத்தம் வருது. இது கொடு.
நீ வா உட்காரு உட்காரு. ஏய், கையை காட்டு. சரி ராணி, ரொம்ப வலிக்குதா? ஏயா பண்றதெல்லாம் பண்ணிட்டு வலிக்குதான்னு கேக்குற? தாத்தா, ராணி ஏன் அப்படி பண்றான்னு தெரியல தாத்தா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் தாத்தா, தமனாவோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி அவளுக்கு ஏதாவது மனநல பாதிச்சிருக்குமோ? எனக்கு ஒண்ணுமே புரியல தாத்தா. அப்பா சித்தார்த், ராணி ரொம்ப புத்திசாலி. அப்படி ஒரு விஷயத்தை எங்களால் ஏத்துக்கவே முடியல சித்தார்த். இத பாரு சித்தார்த், நீ ராணி கிட்ட எதையும் காட்டிக்காதப்பா. அவ வயித்துல குழந்தை இருக்கு. ம், நாம தான் முடிஞ்ச வரைக்கும் இத பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். ஆமா சித்தார்த். ஆனா யாரும் இல்லாதப்போ இப்படி ஏதாவது நடந்தா ரொம்ப தப்பாயிடும் சித்தார்த். அதனால அவளுக்கே தெரியாம அவகிட்ட ஏதாவது சொல்லி அவளை மனநல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வந்துரு.